ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்க விஜய் சௌமியா. ஸோ இன்னைக்கு என்னோட இருக்கிறவங்க பின்னாடி போஸ்டர்ஸ் எல்லாமே பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். அஃப்கோர்ஸ் எஸ், விடாமுயற்சியுடைய வைப்ல நம்மளா இருக்கிறோம். அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு பர்சன் தான். அண்ட் இவரை பத்தி பர்டிகுலரா சொல்லணும்னா ஹீ இஸ் அ மியூசிஷியன் அண்ட் ட்ரெயின்ட் மியூசிஷியன். அது இல்லாம இவர் வந்து நம்ம எஸ் ரொம்ப இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கிறாரு, இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கிறாரு, இவ்வளவு செமையா இருக்கிறாரு, ஏன் இன்னும் வந்துட்டு இவருக்கான ஒரு அந்த ஒரு கிரேட்ல இருக்க மாதிரியான படங்கள் ஏன் அவருக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி எல்லாருமே அவருடைய ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறதா. டெஃபினெட்லி அது விடாமுயற்சிக்கு அப்புறமா அவருக்கான இடத்த அவர் வந்து அடைஞ்சிடுவாரு. இட்ஸ் none other than நிகில் நாயர் அவர்கள். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். சாப்பிடலன்றதுனால வாய்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஓகே, எஸ். எனக்கு வந்து உங்களை ஃபர்ஸ்ட் இதுல வந்து என்ன சொல்றது, எப்பவுமே வந்துட்டு கொஞ்சம் லுக் வைஸ் செமையா இருக்கிறவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் கேரக்டர்ல தான் நிறைய நம்ம மோஸ்ட்லி பார்த்திருப்போம். பட் ஆனா உங்களது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஏதாவது ஒரு விதத்துல நெகட்டிவ் ஷேட்ல ஒரு வில்லன் குரூப்ல இல்லைன்னா என்ன சொல்றது, அந்த ஹீரோ கேங்க வந்துட்டு கிண்டல் பண்றது அந்த மாதிரி தான். அது பர்டிகுலரா உங்களுக்கு நீங்க சூஸ் பண்றதா இல்ல அப்படியே அமைஞ்சிடுச்சா? உங்களுடைய ரெண்டுமே மிக்ஸ் தான். மிக்ஸ்டு. இந்த படத்துல நான் நெகட்டிவா பாசிட்டிவ்லாம் இல்ல. இந்த படத்தை பத்தியே நான் கேட்கல, இன் ஜெனரல் நான் கேக்குறேன். ஜெனரலி ஐ திங்க் மிக்ஸ்ட் தான் மிக்ஸ்டு தான். ஓகே. சோ எங்களுக்கு வந்து ஹிருதயம் படம் வந்து எந்த அளவுக்கு பிடிக்கும்னா உங்களுக்கே தெரியாது எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு சூப்பர்பான ஸ்டோரி. அதுலயும் வந்து உங்களுடைய அந்த பாட்டா இருக்கட்டும், அண்ட் அதே போல மீம் பாய்ஸ்ல அந்த கேங் காலேஜ் பாயா இருக்கட்டும், இல்லைன்னா அதே போல ஒரு கோடை மர்டர், அதுலயும் வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு பிரதர் எப்படி இருப்பாங்க அப்படின்றது. சோ அந்த ஒரு வெர்ஷன் அண்ட் உங்க மேல ஒரு டவுட் வர மாதிரியான ஒரு வெர்ஷன். சோ இது எல்லாமே நாங்க வந்து பாத்திருக்கோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க வந்து ஆக்டிங் மேல கீனா இருக்கிறீங்க அப்படின்றது அதுல இருந்தே தெரியுது. ஒரு ஒரு கேரக்டருக்கும் வேரியேஷன் காட்டுறீங்க. சோ அது எப்படி உங்களுக்கு ஆக்டிங் மேல எப்ப இன்ட்ரெஸ்ட் வந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ திங்க் எனக்கு ஆக்டிங் மேல சின்ன வயசுல இருந்து ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அண்ட் ஐ திங்க் இந்த கேரக்டர்ஸ் அண்ட் நான் போர்ட்ரே பண்ணது பிகாஸ் த டைரக்டர். அவங்களுக்கு என்ன அது தேவைப்பட்டதோ அண்ட் வாட் தே வாண்டட் இன் த கேரக்டர், அதான் என்னால போர்ட்ரே பண்ண முடிஞ்சது. ஓகே. சோ அது என்னோட ஆக்டிங் மட்டும். ஐ திங்க் டைரக்டர்ஸ் இன்புட்ஸ் ஆல்சோ வாட் தே வாண்ட். ரொம்ப தன்னடக்கத்தோட எல்லாமே டைரக்டர்ஸ் கையில இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனா இது எடுக்கணும்ன்றது ஒரு ஸ்டேஜ் நீங்க சூஸ் பண்ணிருப்பீங்கல்ல. சோ அதுக்கப்புறமா தான் நீங்க வந்து ஒர்க் ஷாப்லாம் போனீங்களா, இல்ல ஃபர்ஸ்டே ஓகே ஒர்க் ஷாப் போனதுக்கு அப்புறமா தான் ப்ரொஃபஷனா எடுக்கணும்ன்ற மாதிரி சூஸ்? ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் வர முன்னாடி டிட் மை ஆர்கிடெக்சர் பிஆர்க் விஐடி வெள்ளூர்ல பண்ணேன். அண்ட் தென் ஐ காட் இன்டு ஃபிலிம்ஸ். அப்புறம் தான் கலைராணி அம்மா கிட்ட நான் ஆக்டிங் கோச்சா மூவிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்க ஆக்டிங்க்கு வந்து போனது. நான் ஒரு 2-3 படம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கலைராணி அம்மா கிட்ட போனேன். ஓகே. எந்த இடத்துல உங்களுக்கு வந்து தோணுச்சு இல்ல நம்ம ட்ரெயின் ஆகணும் அப்படின்றது? எனக்கு எப்பவுமே மிக்ஸ்ட் எமோஷன்ஸ் இருந்தது அபவுட் ட்ரைனிங் ஆஸ் அன் ஆக்டர். பட் அதனால் ஐம் ஷூர் இட் ஹெல்ப்ட் இன் சம் வே. ஓகே. அதனால போய் ஐ கிவ் இட் a ஷாட்னு சொல்லிட்டு தான் ஐ வென்ட் ஃபார் தி ட்ரைனிங். டெஃபினெட்லி இட் ஹெல்ப்ட். அண்ட் மியூசிக் இப்போ இந்த அளவுக்கு ப்ராக்டிஸ்ல இருக்கிறீங்களா, போயிட்டு இருக்கா, இல்லைன்னா ஆக்டிங்லேயே ஃபுல் ஃபோக்கஸ்டா இருக்கிறதுனால? இல்ல, ப்ரொஃபஷனலி ஐம் நாட் பர்சூயிங் மியூசிக். நான் ஐ ரெக்கார்டட் ஃபார் a song in ஹிருதயம், கிட்டார் வாசிச்சேன். பட் ஆஃப்டர் தட் அதுக்கப்புறமா அதை டேக் அப் பண்ற ஐடியா இல்லையா, இல்லனா டைம் இல்லையா? ப்ரொஃபஷனலி பண்றதுக்கு டைம் இல்ல. ஓகே. டைம் இல்லன்னு இல்ல, அது பிரையாரிட்டி லிஸ்ட்ல இல்ல. வேணா அந்த டைம் ஐ கேன் மேக் டைம் ஃபார் இட். பட் ஆனா எனக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இஸ் a guitar. சோ எப்போ டைம் கிடைக்குதோ ஐ ட்ரை டு ப்ளே தி கிட்டார். நாங்க வரும்போது ஒரு கிட்டாரோட வரணும்னு நினைச்சோம், சும்மா லைட்டா கொஞ்சம் ப்ளே பண்ணி காட்டுங்கன்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கொண்டு வர மிஸ் பண்ணிட்டோம். பட் ஸ்டில் உங்களுக்கு ஹிருதயம்ல அது ப்ளே பண்ணதும் அந்த அந்த பியூட்டிஃபுல்லான அந்த ஒரு மியூசிக், அதுக்கப்புறமா ஏன் உங்களுக்கு எங்கேயுமே தோணலை, இல்லை யாருமே கேட்கலையே உங்களை, ஏன் அதுக்கப்புறமா மியூசிக்ல நீங்க? இல்ல, பிகாஸ் தேர் ஆர் லாட் மோர் டேலண்டட் மியூசிஷியன்ஸ் அவுட் தேர். நான் அந்த லெவல்ல ஒரு மியூசிஷியன் இல்ல. அண்ட் ஃபார் மீ இட்ஸ் அ பர்சனல் திங். ஐ லைக் டு ப்ளே தி கிட்டார் whenever I can, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஓகே ஜாம் பண்றது அந்த மாதிரி. So professionally அப்படி I've never thought of it as a profession அப்படி. ஓகே. நீங்க born and brought up சென்னையா? ஆமா ஆமா. என்ன தமிழ் அவ்வளோ பக்காவா இருக்குதே, சோ அதனால தான். born brought up சென்னை. ஊட்டில 4 வருஷம் படிச்சேன். ஓகே. போர்டிங் ஸ்கூல் ஹாஸ்டல்ல. கொஞ்சம் கூட அந்த ஆக்சென்ட் கொஞ்சம் கூட லைட்டா கூட வரவே இல்லையே. தேர்ட் ஜெனரேஷன் சென்னையில இருக்கேன். ஓகே. சோ அதனால பக்கா சென்னை வாசி அப்படின்னு சொல்லலாம். ஃபுல்லா சென்னை பையன் தான். ஓகே. அண்ட் மலையாளம் இங்க வந்து நீங்க வந்து நிறைய ஆடிஷன்ஸ்ல நீங்க அட்டென்ட் பண்றீங்க அப்படின்னு தெரிய வந்தது. அண்ட் அங்க மத்த இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் எப்படியா கேள்விப்பட்டு போய் அங்க ஆடிஷன் கொடுப்பீங்களா, இல்லைன்னா உங்களுடைய ரோலுக்கு இந்த இவங்க வேணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது கால்ஸ் உங்களுக்கு வந்திருக்குங்களா? ஃபர்ஸ்ட் 2 படத்துக்கு மலையாளத்துல நான் ஆடிஷன் தான் பண்ணேன். ஓகே. ஹிருதயம், நாரதன் ரெண்டுமே. அப்புறம் ஃபியூ கால்ஸ் ஹியர் அண்ட் தேர் அங்க பார்த்துட்டு ஆளுங்க கூப்பிட்டுருக்காங்க. பட் ஐ வாண்ட் டு டூ தமிழ் சினிமா. ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு டூ இட். சென்னை இஸ் ஹோம்.
தமிழ்நாடு ஹோம். ஸோ அதனால இங்க பண்ணணும் ஆமா அப்படின்னு. ரொம்ப தமிழ்ல பண்றது தான் எனக்கு ஆசை. ஓகே. நான் என்ன நினைச்சேன்னா, நீங்க ஒரு நெகட்டிவ் ஷேடுக்கும் ஃப்ளெக்சிபிளா இருக்கிறீங்க. அதே சமயத்துல பாசிட்டிவ் கேரக்டருக்கும் இதுவா இருக்கனால, மலையாளத்தினுடைய அங்க இல்லன்னா இங்கே கூட வந்து பாத்தீங்கன்னா, விஜய் சேதுபதிய ஃபாலோ பண்றீங்களா? இல்ல அங்க ஃபஹத் ஃபாசில் அண்ட் ஆல்சோ ரோஷன் இவங்களெல்லாம் வந்து காம்பினேஷன்ல உங்களுடைய இன்ஸ்பிரேஷனா ஒரு வேளை எடுத்துக்கிட்டு, எல்லாத்துக்கும் நம்ம வந்து மேனேஜ் பண்ணி போகணும். நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டீரியோடைப் மாரி வச்சுக்க கூடாது அப்படின்ற மாரி I ஏதாவது? think அந்த டைம் ஆஃப் ஸ்டிரியோடைப்பிங் இஸ் கான் நவ். ஐ திங்க் ஓகே. பீப்புள் ஆர் கெட்டிங் மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. அதனால டு ஸ்டிக் டு ஒன் கைண்ட் ஆஃப் கேரக்டர் அந்த ஆக்டருக்கும் போரிங்கா இருக்கும். டு எக்ஸ்ப்ளோர் as an actor, ம், ம். I think it's important to do different kinds of cinema. ஓகே. சோ நம்மள எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கும், நம்மளுக்கு எந்த ஆமா. அளவுக்கு நம்மளுடைய ஆக்டிங் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா ஆமா. இருக்கும். எஸ் சூப்பர். அண்ட் நம்ம நெறைய படங்கள் பண்ணியிருந்தாலும், நம்மளுக்கான ஒரு படம் சொல்லிட்டு எதிர்பார்ப்புல இருப்போம். இந்த படம் வெளியில வந்ததுன்னா, எஸ் டெஃபினெட்லி இந்த ரோல் வந்து எனக்கு பெரிய அளவுல பேசப்படும். அண்ட் இது வந்து என்னுடைய கெரியருக்கு ஒரு பெரிய ஹைப் மட்டும் இல்லாம ஹைக்கும் கொண்டு போகும் அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் இருக்கும். சோ அப்படி நீங்க எந்த படத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க? Hopefully. ஓகே. நான் அடுத்த லெவல் கொண்டு போகணும்னா எனக்கு அப்படி தோணல. பட் ஐம் ஷூர் இது அட்லீஸ்ட் சம் பீப்புள் ஷுட் நோட்டீஸ் ஹோப்ஃபுல்லி. ஓகே. சோ உங்களுக்கு இருக்கக்கூடிய டேலண்ட்னு பாத்தீங்கன்னா, நாங்க சில வேர்டெல்லாம் அதெல்லாம் என்ன வேர்டுங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் என்ன மார்ஷல் ஆர்ட்ஸ்லயே வந்து அது என்ன அது டைக்வாண்டோ, ஆ பிரேசிலியன் ஜூஜிட்சு. எஸ் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே, இங்க யாருமே அவ்வளவு பிராக்டிஸ் பண்ற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி இருந்தது. பிரேசிலியன் ஜூஜிட்சு இஸ் a பிரேசிலியன் ஆர்ட் மார்ஷல் மார்ஷல் ஆர்ட். இட்ஸ் அது ஃபுல்லா லாக்ஸ் அண்ட் டேக் டவுன்ஸ் அதெல்லாம் இருக்கும் அதுல. ஸ்ட்ரைக்கிங் பேஸ்ட் இல்ல. சோ இப்பவும் பிராக்டிஸ்ல இருக்கிறீங்க. ஆமா ஆமா. ஓகே. சோ ஒரு நாளைக்கு நீங்க எப்படி உங்களுடைய டைமை முதல்ல ஸ்கெடியூல் பண்றீங்க? இதெல்லாம் பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு டைம் வேணும். இல்ல ஆனா ஷூட் இருக்கும்போது கஷ்டம். அது எல்லாமே பிராக்டிஸ் பண்றது. பட் when I'm not shooting, I try to make time for all these things. அண்ட் இது இல்லாம நீங்களும் ஒரு ரேசர்லாம் கேள்விப்பட்டோம். I enjoy driving and bikes எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரேசர் இல்ல அப்போ. ரேசர்னா கம்பீட் பண்ணது இல்ல. Okay. நான் ட்ராக்ல ஓட்டுவேன். Okay. துபாய்ல I drive on the track and I have a friend who's a coach also, a driving coach. மேபி அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கீனோ இருந்திருக்கும்ல. இந்த படத்துல நம்ம போகும்போது நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம்லாம் யோசிச்சீங்களா I think சாரோட? அந்த பாயிண்ட்ல நானும் சார் கனெக்ட் ஆனோம் பிகாஸ் நம்ம ரெண்டு பேரும் we love cars and motorcycles. அதனால that was also a point of மோட்டோ என்தூசியாஸ்டிக்கா இருக்கிறதுனால அது இன்னும் நிறைய அவர்கிட்ட இருந்து கேட்கணும் அப்படின்னு மாதிரி இது ஐடியா ஃபர்ஸ்ட் வச்சிருந்தீங்களா அப்படின்ட்டு? இல்லன்னா ஆன் தி ஃப்ளோல அங்கதான் on the போயிட்டு? flowல அங்க பேசும்போது I got to know a lot from sir. அப்ப நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகே. நான் அந்த நோக்கத்தோட அப்படி போல திங்கிங் இல்ல ஒன்ஸ் காட் ஓகே கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா இதெல்லாம் பேசணும் இதெல்லாம் கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது யோசிச்சீங்களா? ஹானஸ்ட் அப்படி ஒண்ணுமே பர்టిక్యులரா யோசிக்கல. பட் இந்த ஃப்ளோ ஆஃப் கான்வர்சேஷன் நிறைய மோட்டார் சைக்கிள்ஸ் கார்ஸ் பத்தி எல்லாம் பேசியிருக்கோம். ஓகே. சோ இது உங்களுக்கு ஒரு இன்னொரு ஒரு ஆட் ஆன் மாதிரி இருந்ததா சாரோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு? டெஃபினெட்லி ஐ திங்க் அந்த காமன் கிரவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போதே பீப்புள் கனெக்ட். எஸ். ஸோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னா அதுல ஒரு 2 பேர் புக் ரீடர்ஸா இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள நிறைய டிஸ்கஷன் இருக்கும். சோ சேம் வே உங்களுக்கும் சாருக்கும் கூட நிறைய டைம் அதனால நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருந்திருக்கும். சோ அவருடைய பாயிண்ட்ல அவர் உங்களுடைய ரேசிங் வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்பாரு இல்ல நீங்க நேர்ல ஐ மீன் பண்ணது அவர் கூட சில டிப்ஸ்ல ஏதோ கொடுத்திருந்தாரு. சோ நீங்க பண்றத பார்த்துட்டு என்ன சொன்னாரு ஃபைனலா ஓவராலா டிப்ஸ் தாண்டி? he said you're doing well. மோட்டார் சைக்கிளிங் நான் நிறைய பண்ணது அவர் இந்த படம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான். பிகாஸ் ஃபர்ஸ்ட்ல எனக்கு வீட்ல பைக் வாங்க பெர்மிஷன் இல்ல. அப்புறம் சார் தான் கன்வின்ஸ் பண்ணாரு. சூப்பர்ல. அதுக்கப்புறம் தான் I bought my first bike. ஓகே. சோ அதுக்கப்புறமா தான் இப்போ உங்களுடைய இதுல ஓகே நம்மள இதுல பண்றோம் அப்படின்ற அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். இவ்வளவு நாள் மத்தவங்கள்ட்ட எடுத்து வச்சு பண்றதுக்கும் நம்மளுடைய ஓன் இதுல போறதுக்கும் செமையா இருந்திருக்கும். அண்ட் இந்த படத்துக்காக நீங்க எவ்வளவு தூரத்துக்கு உங்களுடைய ஒர்க் அவுட்லாம் இருந்தது? ஏன்னா நான் அந்த கேரக்டருக்காக I lost about 8 kilos. அந்த கேரக்டருக்கு ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கு. சொன்னாங்க ஃபர்ஸ்டே சொன்னாங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்களா ஆடிஷன் அப்பவே? சார் மென்ஷன் வெயிட் கொஞ்சம் கம்மியா அந்த மசில் ஒண்ணுமே இருக்க கூடாது. ஓகே. லிட்டில் கொஞ்சம் லீனா இருக்கணும். ஓகே. சோ அதனால I lost some weight for படத்துக்காக. சோ அதுக்கு என்ன மாதிரி டயட்லாம் ஃபாலோ பண்ணீங்க? நான் சாப்பிடாம நான் கம்மியா சாப்பிட்டாலே நான் வெயிட் டப்புன்னு போயிடும். சோ அப்படியே அதை மெயின்டைன் பண்ணி. ஆமா அப்புறம் நிறைய கார்டியோ பண்ணேன் அவ்வளவுதான். ஓகே. சோ உங்களுக்கு இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் இருக்குதா? இருக்குதா தெரியல.
இருக்குதா தெரியலையான்னு எங்களை கேட்டீங்கன்னா நீங்க தானே ரெக்ட் பண்ணிருக்கீங்க. நாங்க கதையே கேட்கல. உங்களுக்கு ஆக்ஷன் இருக்குதா, ஏதாவது ஸ்டண்ட் இருக்குதா அப்படிதான் கேக்குறோம். தெரியல, நிஜமா தெரியல. ஃபெப் 6 தான் தெரியும் அது. என்னென்ன சொல்றாரு, நாங்க கதையை கேட்டா கூட பரவாயில்ல, இல்ல நீங்க யார் சைடு, அர்ஜுன் சார் சைடா இல்ல அஜித் சார் சைடான்னு கேட்டா கூட பரவாயில்ல, அது கூட இல்ல. நீங்க நான் ஃபைட் சீக்வன்ஸ் மகேஷ் சார் சைடு. பண்ணீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு கூட இவ்வளவு தூரத்துக்கெல்லாம் ஒரு சின்ன பாயிண்ட் கூட சொல்ல மாட்டீங்களே. வாட் இஸ் இல்ல, திஸ்? என்ன நான் சொன்னேன், கிவ் அவே மை கேரக்டர். ஓகே, பட் ஆக்ஷன் வந்து நீங்க யார் கூட வேணா யார் கூட போட்டிங்க கூட கேட்கலையே, இன் ஜெனரல் தானே கேக்குறேன். நான் வேற படத்துல நிறைய பண்ணியிருக்கேன், இந்த படத்துல தெரியல. இந்த படத்துல தான் கேட்டேன் நான். இதுல ஃபெப் 6 சரி, படம் ஃபுல்லா பாத்துட்டீங்களா நீங்க? இல்ல, பாக்கலையா? என் போர்ஷன் மட்டும் எடிட் அப்போ எடிட் சாரி டப்பிங் அப்ப பாத்துருக்கீங்க. சோ ஃபுல் மூவி ஒன்னும் காட்டல, இல்ல இல்ல கேக்கலையா நீங்க டைரக்டர் கிட்ட? ஏங்க நான் ஃபெப் 6 பாக்குறேன். அட்லீஸ்ட் உங்களுக்கு ஓவராலா படத்தினுடைய கதை தெரியுமா? அவுட்லைன் தெரியும். அவுட்லைன் தெரியும். ஓகே, சொன்னாங்களா ஃபர்ஸ்ட்? ஏன்னா மோஸ்ட்லி டைரக்டர்ஸ் வந்து ஒருத்தவங்களுடைய ரோல் என்ன, அவங்க கேரக்டர் என்னன்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. அதை தாண்டி ஓவரால் கதை சொல்றது மகேஷ் சார் அவுட்லைன் டெஃபினட்டா சொன்னாரு. ஓகே. அப்பதான் நான் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கேரக்டர் ஆல்சோ எந்த ஸ்பேஸ்ல இந்த படத்துல ஒர்க் ஆகும், எதனால இருக்குன்னு. சோ டெஃபினட்டா சொன்னாரு. ஓகே. சோ அஜித் சார்னாலே வந்து டெஃபினெட்லி எல்லாரும் சொல்லக்கூடியது அவருடைய பிரியாணி. சோ உங்களுக்கு அந்த குடுப்பனை கிடைச்சிருக்குதுன்னு கேள்விப்பட்டோம். சோ எத்தனை வாட்டி கிடைச்சது? ஐ திங்க் ஒரு 4-5 வாட்டி கிடைச்சிருக்கும். அவங்க ஒரு வாட்டியாவது கிடைக்காதான்ற போது 4-5 வாட்டியெல்லாம் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும். சோ எப்படி அவர் ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஸ்டைல்ல பண்ணுவாரா இல்ல டிஃபரண்ட் ஸ்டைல்? ஓகே, சொல்லியே சொல்வாரு பண்ணும்போது. ஆந்திரா ஸ்டைல், வேற ஸ்டைல், ஹைதராபாதி, அந்த மாதிரி டிஃபரண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் பிரியாணி ஹி இஸ் மேட். நீங்க குக் பண்ணுவீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் குக்கிங். ஓகே. சோ சாரோட சேர்ந்து ஹெல்பிங்ல அவர் பிரிப்பரேஷன் போல ஏதாவது? இல்ல, சார் எல்லாமே டப்பு டப்புன்னு முடிச்சிட்டு வராரு. ஹெல்ப் பண்றதுக்கு டைம், கட்டிங் முதல் கொண்டு எல்லாமே வா ஆமாமா எல்லாமே பண்ணிடுவாரு. அவரே பண்ணுவாரு. ஹெல்ப் கூட யார்கிட்டயும் கேட்க மாட்டாரா? இல்ல, நாட் ரியலி. நோ நோ இல்ல இல்ல, இட்ஸ் ஃபார் 1 or 2 ஓகே, நம்மளே பண்ணிக்கலாம்ன்றது. ஆல்மோஸ்ட் அவரது எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் எவ்வளவு பேர் இருக்காங்களோ சேர்த்து தான் செய்வாரு. தெரியல, ஐ அம் ஷூர் மேபி somebody helped him, ஆனா பட் he does it himself mostly. ஓகே. ஆமா. அண்ட் அது இல்லாம நீங்களும் வேற சமயா வைப்லாம் பண்ணீங்கலாம் கேள்விப்பட்டோம், ஷூட்டிங் இல்லாத சமயத்துல எல்லாம். சோ அது எப்படி இருந்தது சாரோட அவுட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்? ஓகே. நிறைய lots to take home from that கத்துக்கிறதுக்கு. சோ அதுல ஏதாவது 1 2 சார் எப்பவுமே அந்த பயம் சொன்ன ஒரு ஃபேக்டரே சார் லைஃப்ல நினைக்கிறேன். அது எப்படி அவர் சேனல் பண்றாரு, அந்த விஷயம் நல்லா கத்துக்கிட்டேன். அண்ட் சேரிட்டி பண்றது, he always says always do charity. சோ அது எப்பவுமே மைண்ட்ல இருக்கும். அண்ட் நீங்க வீட்ல சொல்லும்போது அஜித் சாரோட நெக்ஸ்ட் மூவி பண்ண போறேன் இல்ல ஒர்க் போயிட்டு இருக்குன்னும் போது வீட்ல உங்களுக்கு எப்படி இருந்தது ரெஸ்பான்ஸ்? வெரி ஹாப்பி, வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா அப்பா அம்மாக்கும் அந்த அவங்களும் இதுல இருக்கிறதுனால அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றதுதான். வெரி ஹாப்பி. இவ்வளவு பெரிய ஒரு படம், அஜித் சார் படம், ட்ரிஷா மேம், மகேஷ் சார், ஓம் சார், ஸ்ரீகாந்த் எல்லாருமே சேர்ந்து இட்ஸ் ஹியூஜ் ஃபிலிம். இவ்வளவு பெரிய கேன்வஸ்ல ஒரு படம். ஸோ இட்ஸ் வெரி எக்ஸைட்டட், வெரி வெரி ஹாப்பி. எப்பயாவது ஷூட்டிங் ஸ்பாட்க்கு வந்தாங்களா? இல்ல, அசர்பைஜான்ல இருக்கனால வர முடியல. இங்க எதுவுமே இல்லையா உங்களுக்கு சீன்? இல்ல இல்ல, எல்லாமே அசர்பைஜான் மட்டும்தான். ஸோ இங்க எதுவுமே சும்மா செட்ல அப்படின்ற மாதிரியே எதுவுமே இல்லை. So sad. இல்லனா வந்திருப்பாங்கல இங்க. இல்ல, அவங்க एक्चुअली அசர்பைஜான் வந்தாங்க. I was supposed to be there என் பர்த்டே அப்போ. ஆனா sadly அப்போ நம்மளுக்கு ஒரு பிரேக் இருந்துச்சு. So I came back and they were there. ஓகே. சோ உங்களுடைய மறக்க முடியாத ஒரு டேக் அவே from the movie? ரெண்டு விதமா வச்சுக்கலாம். ஒன்னு from the whole unit அவங்க கிட்ட இருந்து, இன்னொன்னு ஸ்பெசிஃபிக்கா சார் கிட்ட மட்டும், ஏகே கிட்ட. The whole unit அந்த passion and positive outlook to work on this film and finish it and bring the product out. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும், என்ன weather conditions, எந்த சூழ்நிலை இருந்தாலும், to actually do it and come out, that was one definite takeaway from the team completely. Okay. From AK sir, just being a good person, I think. Okay. அது ஒரு பெரிய விஷயம். And how to take anything head on. பயம் இல்லாம just whatever it is பாத்துக்கலாம்னு ஒரு attitude. அண்ட் ஒரு ஆக்டரா இருக்கட்டும், அவங்களே வந்து ஒரு செலிபிரிட்டி தான். அஃப்கோர்ஸ் நீங்க ஒரு செலிபிரிட்டி, உங்களை வந்து 4-5 பேர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி கூட்டிட்டு போகிறது அப்படியெல்லாம் இருக்கும். நீங்களே வந்து சாருக்கு ஒரு ப்ரொடெக்ட் பண்ணி as a டீமா நீங்க எல்லாரும் பண்ணும்போது அந்த டைம்ல உங்களுக்கு எப்படி இருந்தது? டப்புன்னு அப்படி ஒரு மாறினதுக்கான காரணம் என்னவா ஆச்சு? இல்ல, பிகாஸ் கொஞ்சம் கூட யோசிக்காம நீங்களே அதுல ஓகே we have to step in அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. and it started becoming கொஞ்சம் violent ஆரம்பிச்சு, out of love only. ஆனா சார் இழுக்கிறது, புல்லிங் his hair, doing all that. ஸோ அவருக்கும் he'll feel the pain எல்லாமே இருக்கு. அண்ட்
திங்க் அன்கண்ட்ரோலபிள் அண்ட் குழந்தைங்க எல்லாம் இருந்தாங்க அந்த இடத்துல, அவங்களுக்கு அடிப்படும் அதெல்லாம் இருக்கும். ஸோ ஐ திங்க் நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் ஃபார் எனிபடி என் பட் இடத்துல. அதுக்கப்புறமா சார் வந்து ஏன்னா அதெல்லாம் விரும்பாத ஒரு நபர் அவரு. எனக்கு எதுக்கு இப்படிலாம் பண்றீங்க? சோ அத பத்தி ஏதாவது சொன்னாரா? எதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி? இல்ல ஐ திங்க் ஈவன் ஹீ ரியலைஸ் அன்னைக்கே ஹீ நீட் இட். ஓகே. அது இல்லாம அது அந்த வழி போறது ரொம்ப கஷ்டம். ஓகே. அண்ட் ஜஸ்ட் டு ப்ரொடெக்ட் ஹிம், தட்ஸ் ஆல். வேற ஒண்ணுமே இல்ல. ஸோ சார் வந்து இப்போ பேஷனேட்டா அவருடைய ரேசிங்கை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு அவருடைய ஓன் கம்பெனி மூலியமா. ஸோ உங்களுக்கும் ஃபியூச்சர்ல அதே போல நாங்க உங்களை பார்க்கலாமா? ஹோப்ஃபுல்லி. ஹோப்ஃபுல்லி. ஓகே. சூப்பர். ஸோ அது ஒரு பக்கெட் லிஸ்ட்ல இருக்கு. ஹோப்ஃபுல்லி ஐ கேன் டேக் இட் ஆஃப். ஓகே. அதுக்கான உங்களுடைய டைம் எவ்வளவு தூரத்துக்கு நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க? இந்த டைம் நம்ம வந்து ஓகே ஃபார் நெக்ஸ்ட் 1 இயர் ஆர் நெக்ஸ்ட் 6 மந்த் இதுல நம்ம இருக்கணும். ஐ திங்க் when I get to a place, என் ப்ரொஃபஷனல்ல ஒரு இடத்துக்கு போன where I'm happy and content, I can take that time off for racing. அந்த டைம் வந்தா I will. ஓகே. ஸோ அது வரைக்கும் இதுல கொஞ்சம் ப்ரொஃபஷனல்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய வேலை இப்ப டைம் நிறையவே தேவைப்படுது. அண்ட் உங்களுக்கு நீங்க மலையாள இண்டஸ்ட்ரியிலயும் ஒர்க் பண்ணிருக்கீங்க அண்ட் ஆல்சோ ஐ திங்க் தெலுங்குல இல்ல ஜஸ்ட் மலையாளம் மட்டும் தான். ஓகே. பட் ஆனா தெலுங்குல டாக்ஸ் போகுதோ இல்லையா? போயிட்டு இருந்தது. ஆனா ஒண்ணுமே அப்படியே. அப்ப ஓகே. ஸோ மலையாளம் இண்டஸ்ட்ரிக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும் என்ன மாதிரியான வேரியேஷன் பாக்குறீங்க? ஐ திங்க் தமிழ்ல இருக்கிற பட்ஜெட்ஸ் மலையாளம் doesn't have definitely because smaller audience எல்லாமே இருக்கு. அண்ட் மலையாளம் இஸ் வெரி க்ளோஸ் டு நிஜமான ஒரு இன்சிடென்ட் நடக்கிறது, ஒரு லைவ்லி அட்மாஸ்பியர் எல்லாமே. தமிழ்ல கமர்ஷியல் எலிமெண்ட் இஸ் ஸ்டில் தேர். ஓகே. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. ஐ மிஸ் தட் மலையாளம். அந்த கமர்ஷியல் இப்போ 90s எல்லாம் வந்து மலையாளம் சினிமா பாத்தீங்கன்னா அந்த கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்கும். இட்ஸ் எஸ்கேப் ஃப்ரம் ரியாலிட்டி. ஓகே. இப்போ அது தமிழ்ல மட்டும் தான் இருக்கு, which I really enjoy in தமிழ் சினிமா. ஓகே. சோ இப்போ நெக்ஸ்ட் அப்கமிங் மூவிஸ்ல எல்லாம் வந்து உங்களை நீங்க என்ன மாதிரி யோசிச்சு வச்சிருக்கீங்க? இதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி தான் போகணும் அப்படின்ற மாதிரி கிராஃப் ஏதாவது வச்சிருக்கீங்களா? யூ ஹேவ் பிளான்ட் எனிதிங்? ஐ திங்க் ஜஸ்ட் குட் ஃபிலிம்ஸ், அவ்வளவுதான். there's no particular plan. சினிமால என்னதான் பிளான் பண்ண முடியும்? ஸோ ஜஸ்ட் பீயிங் அ பார்ட் ஆஃப் நல்ல படங்கள் பண்றது, நல்ல கேரக்டர்ஸ், நல்ல ஃபிலிம்ஸ். That's the plan. ஓகே. இல்ல The gym, ஒரே ஹோட்டல்ல இருந்தோம். ஓகே. So I used to see him in the gym in the mornings. மகை திருமணி அவங்கள பாத்தீங்களா? Everyday I used to see. ஓகே. அதுக்கு மட்டும் பதில் நல்லா வருது. அண்ட் யூசுவலி எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, அவங்க சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் அப்படின்னும் போது. ஆனா உங்களுடைய ரீசெண்ட் இன்டர்வியூஸ்ல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இஸ் ஆக்டர்ஸ் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ் திருமணி அவர்களை அந்த டைட்டில் கொடுத்தே நீங்க சொல்றீங்க. அவ்வளவு தூரத்துக்கு என்ன விஷயம் உங்களுக்கு வந்து அவரோட கனெக்ட் ஆச்சு? An actor that space to explore the character அது இருக்கும். அப்புறம் சார் கிட்ட போய் கேட்கலாம், சார் இப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணக்கூடாதா, பண்ணக்கூடாதுதான் ஏன் பண்ணக்கூடாது, ஓகே. கரெக்டாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அண்ட் ஒரு ஆக்டரோட இன்புட்ஸ் அப்படி எடுக்கிறாருன்னா ஹி ஆல்சோ சீஸ் ஃப்ரம் அன் ஆக்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். இப்போ ஒரு ஆக்டருக்கும் அங்கே ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நம்ம இம்ப்ரவைஸ் பண்ணுறோம், நம்ம ஆர்டிஸ்டோட நம்ம தாட் ப்ராசஸும் வெளிப்படுத்த முடியுதுன்னு அந்த ஒரு ஃபீலிங் வரும். ஸோ ஐ திங்க் தட் இஸ் வெரி நைஸ். ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த படத்துல பாட்டு இருக்கா? இல்லைங்க, இல்லை பாட்டுலாம் இல்லை. பாட்டு இல்லை. இந்த ஒரு கேள்விக்காவது பதில். சோ அப்ப சவதிகால நீங்க கிடையாதா? நீங்க அட்மாஸ்பியர்ல கூட இருக்க மாட்டீங்களா? இருக்க மாட்டீங்க. இல்ல மேபி சர்ப்ரைஸ் அங்க பாத்துக்கோங்கன்னு. இல்ல சவதிகா இல்ல, அது செப்பரேட்டா தாய்லாந்துல ஷூட் பண்ணாங்க. ஓகே. சோ அது இல்ல அட்மாஸ்பியர்ல நீங்க வர மாதிரி அப்படிலாம் எதுவுமே கிடையாது அதுல? ஐ டோன்ட் திங்க் சோ. இல்ல அதுல இல்ல. ஓகே. சோ வேற என்னதான் சொல்லுவீங்க? ஏதாவது சொல்லுங்க எங்களுக்காக ப்ளீஸ், எங்க வியூவர்ஸ்க்காக படத்துல இந்த ஒரு விஷயம் அப்படின்றது. இல்ல சொன்னா I'll spoil it for the viewers. And அவங்க they've been waiting for this release for so long. அப்ப நான் சொன்னா தப்பா போய்டும். And usually இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, இது சொல்லலாம்னு நினைக்கிறேன், அதனால சொல்றேன். அண்ட் படத்து வந்து பொங்கலுக்கு வரும்னு சொல்லி பெரிய எதிர்பார்ப்பு. ஃபர்ஸ்ட் தீபாவளி சொன்னாங்க, அப்புறமா பொங்கல் அப்படின்னும் போது பயங்கர எதிர்பார்ப்போட இருந்து லாஸ்ட் மினிட்ல இல்லன்னு வரும்போது ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு ஃபெஸ்டிவலுக்குன்னு வரக்கூடிய படம் இவரது கிடையாது. இவர் படம் வந்தாலே வந்து அது ஒரு பெரிய ஃபெஸ்டிவலா தான் கொண்டாடுவாங்க. அந்த ஃபெஸ்டிவல் சமயத்துல இவர் படம் ஏன் வரணும் அப்படின்ற மாதிரிதான் ஆக்சுவலி எனக்கு தோணுச்சு. அண்ட் இன்னொரு விஷயம், இன்னொரு ஹாப்பியானது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த படத்துல வரும்போது பத்ம பூஷன் அஜித் குமார் அப்படின்றது டைட்டிலோட இப்போ வரும். எனக்கு கொஞ்சம் டிலே ஆனதுனால பத்மபூஷன் அனௌன்ஸ் பண்ணது. ஸோ வாட் ஐ ஃபெல்ட் அதே போல உங்களுக்கும் இருந்ததா? உங்க டீம்ல யாராவது ஃபீல் பண்ணாங்களா? we all spoke about this also. ஏன்னா இப்போ பொங்கல் இஸ் ஆல்ரெடி ஃபெஸ்டிவல், அது ஏற்கனவே ஒரு பண்டிகை தான். ஆனா இப்போ அஜித் சார் படம் ஆகட்டும், விஜய் சார் படம் ஆகட்டும், ரஜினி சார் படம் ஆகட்டும், அது ரிலீஸ் பண்ணும்போது தட்ஸ் a separate festival for us. Apart from Christmas, New Year's, Diwali பதிலா இது ஒரு
ஒரு நம்ம அவங்களுடைய ஃபேன்ஸ்க்கு அது ஒரு ஃபெஸ்டிவலா ஆமா இருக்கும் நம்ம டெஃபினெட்லி. கேலண்டர்ல இன்னொரு ஃபெஸ்டிவல் இது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் கிரேட். ஐ திங்க் அதனால அவங்களுடைய இதுவே வந்து நம்மளுக்கு ஃபெஸ்டிவல்ன்ற ஆமா போது அதுவே நம்ம ஆமா கொண்டாடலான்றதுதான். அண்ட் ஃபைனலி உங்களுடைய ரோல் பேராவது சொல்லுங்களேன், கேரக்டர் நேம் ஆன் தி மூவி. பேரு ஆக்சுவலா தெரியாது. மறந்துட்டேன். ஆமா எதுவுமே சொல்ல மாட்டீங்க, உங்க கேரக்டர் நேம் கூட சொல்ல மாட்டீங்களே, இப்படி இல்ல அப்படி பண்ணலாம். கேரக்டருக்கு அப்படி பேர் இல்ல பேரே இல்லையா கேரக்டருக்கு? இல்ல நினைக்கிறேன் இல்ல. ஓகே. சோ ஃபைனலி கேரக்டர் நேம் கூட சொல்ல வேண்டாம். ஆனா ஆன் ஸ்கிரீன்ல உங்களை பார்த்ததும் நாங்க வந்து ஆஸ் அ ஆடியன்ஸா உங்களை பார்த்து கோவப்படுவோமா, கடுப்பாகுவோமா, இல்லையா ஓகேப்பா அப்படின்ற மாதிரி ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவோமா, இல்ல சந்தோஷப்படுவோமா? அது நம்ம Feb 6th நம்ம பார்த்துட்டு டிசைட் பண்ணலாமா? ஓகே, சோ டெஃபினெட்லி வி ஆல் புக்கிங் தி டிக்கெட்ஸ் வேர்ல்டு வைட். நம்மளுடைய ஏகே அவர்களுடைய படம் விடாமுயற்சி ரிலீஸ் ஆக போகுது Feb 6th. சோ அன்னைக்கே பார்த்து நிக்கிலுடைய கேரக்டர் மட்டும் இல்லாம படத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய கேரக்டரும் தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் உங்களை நாங்க எப்படி எதிர்பார்க்கலான்றதையாவது சொல்லுங்களேன் படத்துல படத்துல. வெரி 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 டிஃப்ரெண்ட் கேரக்டர். நார்மலி நம்ம தமிழ் சினிமால இல்லாத ஒரு கேரக்டர் மாதிரி வெரி டிஃப்ரெண்ட். ஓகே. கொஞ்சம் புதுசா இருக்கும். படமே எங்களுக்கு தமிழ் சினிமா பாக்குற மாதிரியே இல்ல. இது வரைக்கும் பார்த்த ட்ரைலர் ஆமா ஆகட்டும், ஆமா டீசரா இருக்கட்டும், இல்ல பிடிஎஸ்ஆ இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்ற ஹாலிவுட் ஃபீல் வந்து இன்டர்நேஷனல். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்குது. மேபி அது லொகேஷனா இருக்கட்டும், யூஸ் பண்ண டெக்னீஷியன்ஸ் இருக்கட்டும், எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு இந்த பெஸ்டான ஒரு குவாலிட்டியில படத்தை வந்து கொடுத்துருக்காங்கன்றது தெரியுது. ஸோ 2 years வெயிட் பண்ண ஏகே ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு டபுள் தமாக்காவா தான் வரப்போகுது. டெஃபினெட்லி அண்ட் ஆல்சோ இன் யோர் கேரியர் நீங்க உங்களுடைய அடுத்தடுத்த படங்கள்ல இந்த படத்தினுடைய ரோல் உங்களுக்கு டெஃபினெட்லி ஒரு மைல்ஸ்டோனா இருந்து நீங்களும் பெரிய பெரிய வெற்றிகளை காணணும். இன்னும் நிறைய படங்கள் வந்து தமிழ்ல மட்டும் இல்லாம எல்லா லாங்குவேஜ்லயும் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ.